பார்த்ததுலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ராகி களி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சாதம் எடுத்த அதே அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் அந்த சாதத்தை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இந்த சாதத்துக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வடித்த சாதத்தில் தான் செய்யணும்னு இல்லை, புதுசாக கூட அரிசி ஊற வச்சு இந்த மாதிரி வடிக்கிற சமயத்தில் நீங்கள் கை வச்சா சாதம் நல்லா அமுங்கணும். அந்த சமயத்தில் நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறக்கூடாது. 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நல்லா ஆவிலே வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாவு எதுவுமே கட்டி பிடிக்காது. நல்லா கலந்து விட்டிங்கனாலே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து இன்னும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கையில் தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து தேவையான அளவு தண்ணியை லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சுருக்க களியை உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கையில் லைட்டாக தண்ணியை தடவிட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை உருட்ட முடியும். லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டில் பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். நான் இன்றைக்கி எடுத்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா இந்த சைஸில் 2 பால் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ராகி களி தயார். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கீரை குழம்பு குருமாவோட சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கறி குழம்பை தொட்டு கூட சாப்பிட்லாம். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.